நான் உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக என் அருமை சொந்தங்களின் விடுதலைக்காக நிற்கிறேன். எனக்கு எந்த பிரதிபலனும் இதில் இல்லை, எதுவும் இல்லை. மேடையில பேசி கலங்கி பேசின என் தங்கச்சியின் கண்ணீரை தொடக்கிதான் நான் நிற்கிறேன் ஒழிய எனக்கு அதுல ஒண்ணும் கிடையாது. தமிழக முதல்வர் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மதத்தை பார்க்காமல் மனிதத்தை பார்த்து இந்த அப்பாவி சிறைவாசிகள் 20 ஆண்டுகளுக்கு மேலே வாடிக்கொண்டிருப்பதை கவனத்தில் எடுத்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். பேச வர்றதுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரி எல்லாம் பார்த்து பேச சொல்லுப்பா, பார்த்து பேச சொல்லுப்பா, போறாருப்பா. மதத்தை வச்சு உலகத்துல மனிதனை கணக்கெடுத்தே இல்லையா? உலகம் பூரா வரலாறு படிச்சிருக்கீங்களா? படிக்கணும்ல? இல்ல படிச்சவர் இருக்கிறார் எங்க அண்ணன் சிவ வீரபாண்டியன், வரலாற்று ஆசிரியர், அவர்கிட்ட கேளுங்க. இங்க இருக்கிற என் உறவுகளை இஸ்லாமிய மக்களை நீங்கள் தமிழர்கள் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மக்களை நீங்க பார்க்கணும். சிறுபான்மை சிறுபான்மைனா தூக்கி காட்டினதோட நிக்க மாட்டேன், எடுத்து அடிச்சிருந்துருவேன். பாத்துக்க. ஐயா ஆதிநாதன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு போட்டிருக்கிறார்கள். அது நமக்காக தான் போட்டிருக்கிறார்கள். இந்த குழு என்ன ஆய்வு செய்யும்? எங்க மக்களின் உணர்வு என்பது விடுதலை, அது நீண்ட நாள் விருப்பம். இப்ப இந்த குழு ஆய்வு செய்து விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொன்னா விடுதலை செய்ய விட்டுருவீங்களா? அப்போ இது எல்லாமே ஒரு கண்டுடைப்பாக, காலம் கடத்துவதற்கான வாய்ப்பாக தான் நான் அதை பார்க்கிறேனே ஒழிய இதனால ஒன்றும் நடந்து வர போறது இல்லை. இவர்கள் இப்படிதான் செய்வாங்க. 8 வழி சாலைக்கு கருத்து கேட்பாங்க. கருத்து என்ன? கருத்தை தான் நெஞ்சிலையும் வயிற்றுல அடிச்சுட்டு மக்கள் வீதியில் நின்று கத்துறான வேணான்ட்டு, அதான கருத்து. அதேதான் ஸ்டெர்லைட்டுக்கு நடந்தது, அதேதான் அணு உலைக்கும். கருத்து என்ன? கருத்து வீதியில் வந்து நின்று மக்கள் போராடுவதான் கருத்து. நான் சொன்னல, புழு கூட 4 அடி நகரம். இந்த குழுக்கள் ஒன்னும் செய்யாது, ஒரு வேலையும் செய்யாது. அரசு என்ன சொல்ல அதேதான் அதை சொல்லும். திருப்பி இதுல என்ன? ஒரு பொதுவான ஒரு கேள்வியை வைப்போம். சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்ங்கிறீங்க. அப்ப நாங்க சமமானவர்கள் தானே? 700 பேரை விடுதலை செய்யறதுல இஸ்லாமியர் இல்லைன்னா அதை எப்படி பார்க்கறது? இதுதான் மதவாதம், இதுதான் பாசிசம், இதுதான் RSS பிஜேபி கோட்பாடு. அதேதான் நீங்களும் செயல்படுத்துறீங்க. பேச வர்றதுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரி எல்லாம் பார்த்து பேச சொல்லுப்பா, பார்த்து பேச சொல்லுப்பா, போறாருப்பா. என்ன செய்யறதுனே புரியல. ஒரு பொதுவான ஒரு கேள்வியை மக்கள் முன்னாடி வைக்க நான் விரும்புறேன். தமிழர்கள் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோமா? இஸ்லாமியர் நாங்கள் தமிழரா மாறி இருக்கோமா? எங்களுக்கு இல்லையே. நீங்க வர போறோம்னா சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்றீங்க. ஐயா ஸ்டாலின்ட்டே கேட்போம், நீங்க உண்மையிலே பெரும்பான்மையா? எதை வச்சு? மதத்தை வச்சு உலகத்துல மனிதனை கணக்கெடுத்தே இல்லையா? உலகம் பூரா வரலாறு படிச்சிருக்கீங்களா? படிக்கணும்ல? இல்ல படிச்சவர் இருக்கிறார் எங்க அண்ணன் சிவ வீரபாண்டியன், வரலாற்று ஆசிரியர், அவர்கிட்ட கேளுங்க. ஒரு தடவை இல்ல நாங்கெல்லாம் பேச, என் தங்கச்சி தம்பி எல்லாம் பேசுறது ஒரு தடவை போட்டாது கேளுங்க, ஒரு தடவை போட்டு கேளுங்க. அன்பிற்குரிய உறவுகளுக்கு உலகம் முழுமைக்கும் மொழி இனமாகத்தான் பார்ப்பான். இங்கிலீஷ்காரன் வந்து ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான், அப்படிதான் கை கொடுப்பான். பிரெஞ்சுக்காரன் வந்து நான் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு தான். ஐரோப்பிய நாடுகள் முழுக்க ஒரே மதம் தான், கிறிஸ்தவம் தான். பிறகு எதற்கு இத்தனை நாடு? ஜெர்மன், டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், சுவிஸ், பிரான்ஸ், இத்தனை நாடு இருக்கு. மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். இதான் வரலாறு, அப்படிதான் பார்க்கணும். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியுது, காரணம் மார்க்கம். ஒரு இறை நபி மொழி, அதன் வழி ஒரு இறை ஏற்று தனி நாடு, அது காரணம். ஆனால் பாகிஸ்தான் இருந்து கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிந்ததற்கு காரணம் என்ன? மொழி, இனம். நீ உருது, நான் வங்காளின்ட்டு போயிட்டான், அதான் நடந்தது. அப்படிதான் நீங்க பார்க்கணும். இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள், இங்கே சாதி வழியே மத வழியே மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை என உடன் பிறந்தார்களே, மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள் அப்படிதான் பிரிக்கப்பட்டு, அப்படிதான் பிரிக்கப்பட்டு. மராட்டியத்திலிருந்து குஜராத் பிரியுது, அவன் இந்து தானே, பெரும்பான்மை மதம் முறை இந்து தான். பிறகு அதற்கு தனி மாநில குஜராத்துக்கு. நீ மராட்டிய, நான் குஜராத்தி, பிரிஞ்சு அப்படிதான் பார்க்கணும். இங்க இருக்கிற என் உறவுகளை இஸ்லாமிய மக்களை நீங்கள் தமிழர்கள் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மக்களை நீங்க பார்க்கணும். சிறுபான்மை சிறுபான்மைனா
தூக்கி காட்டினதோட நிக்க மாட்டேன், எடுத்து அடிச்சிருந்துருவேன். பாத்துக்க. ஆமா, என் தங்கச்சி சொன்ன மாதிரி அடக்கி ரொம்ப மானம் கட்டு போச்சுரா நமக்கு நினைச்சிடக்கூடாதுல. வேணும் அவன் சூடு சொரணை அற்றவன் நினைச்சிடக்கூடாதுல்ல. இவங்க எல்லாம் பாருங்க எப்படி பண்ணிருக்காங்க. ஐயா பெரியார் அவர்கள் என் தம்பி தங்கையில் தெரிஞ்சுக்கணும். நாம இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஐயா. நாம பார்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது என்பது சாமியின் மீது கால் வைப்பதற்கு பயந்து மலத்தின் மீது கால் வைத்ததுக்கு ஒப்பாகும் என்று பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. நாமங்கிறார். முதல்ல நீங்க யாரு? நாமன்னா நாங்க ஒப்பிட்டு இருந்து இடஒதுக்கீடு வாங்கணுமா, இல்ல நீங்க எங்க கிட்ட வாங்கிட்டீங்களா? இது என் நாடு, என் நிலம், என் உரிமை. நான் சலுகை கேட்கல, உரிமையை தான் கேட்கிறேன். இங்க என் அன்பு உடன் பிறந்தார்கள், என் தம்பி தங்கையில் தெரிஞ்சுக்கணும். பழனி பாபான்னு ஒரு புரட்சியாளர் இருக்கான். அவன் பேசுறத முதல்ல எல்லாரும் கேளுங்க ஒரு தடவை. ஏன் அவரை வசதியா மறக்கிறாங்க? எதுக்கு அவரை பேசுறது இல்ல? என்னை தவிர, என் கட்சியை தவிர யாரும் பேசுறது இல்ல. காரணம் என்ன? மானமுள்ள தமிழன் திமுக ஓட்டு போடுவானு கேக்குறது. எனக்கு போட்டிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, தமிழர்கள் இன உணர்வு கொள்ளக்கூடாது, இன வெறி கொள்ளணும். அப்பதான் நீங்க ஆளுவீர்கள். இன வெறி கொள்ளவில்லை என்றால் ஆளப்படுவீர்கள், ஒருபோது ஆள மாட்டீர்கள் என்கிறார். என் மக்களை, என் உறவுகளை மதத்தை வைத்து காரணம் காட்டி விடுதலையை மறுப்பது என்பதை ஏற்க முடியாது, ஏற்க முடியாது. அவர்கள் எங்கள் உறவுகள், எங்கள் உடன் பிறந்தவர்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலே உங்க சட்ட விதியில 10 ஆண்டுக்கு மேல தண்டனை பெற்றவர்கள் விடுதலை செய்யப்படலாம் என்று சொல்லி கொண்டு வந்தது நீங்க. அதுல ராஜீவ் கொலையாளிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இது பொருந்தாதுங்கிற ஒரு விதியை கொண்டு வந்தது. எவ்வளவு பெரிய பச்சை தோற்றம் இது! இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கை வேணாமா? அவன் ஓட்டு வேணும், அவன் உணர்வு உரிமையை மதிக்க மாட்டான். எப்படி இது? இதை தமிழக அரசு புரிந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஒண்ணு நீங்க விடுதலை செய்யணும், இல்ல நான் இந்த போராட்டத்தை விடுறதா இல்ல. எனக்கு ஒரு வேலையும் இல்லை, வேற வேலையும் இல்லை. இதை விட்டா இப்ப கோயம்புத்தூர் ராத்திரி நாகப்பட்டினத்தில் போய் நாளைக்கு அங்க போராட்டம், அப்புறம் அப்படியே திருநெல்வேலி அங்க போராட்டம். ஒன்னும் முடியலையா திருச்சியில் போய் உட்கார்ந்துருவேன், டெல்லி மாதிரி கூடாரத்தை போட்டு, டேய் வாங்கட்டா சமைச்சு சாப்பிட்டு படுத்துறோம்டா. இங்க ஒண்ணு கதவை திறந்து அவங்கள விடு, இல்லைன்னா கதவை திறந்து எங்களை உள்ள போடு. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு திறந்துடணும். இது என் அக்கா தங்கைகள், என் பெரியப்பா சித்தப்பா மாமைத்தினருடைய கண்ணீரை துடைப்பதற்கு தான் நாங்கள் இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் அனுபவிச்சவன். இங்க பேசுறா பாருங்க, என் தங்கச்சி, என் கணவர் எல்லாம் இன்னும் வரல. என்ன இதே மாதிரிதான் எங்க அண்ணன் வீணரசு அவர்கள் கூட அந்த பத்திரிகை எடுத்துட்டு இருக்கிறார். 2018 போறாரு இங்க, இதேதான் இதே இடத்துல. அப்ப பேசிட்டு இறங்கும் போது என் தங்கச்சி கையை பிடிச்சாலுதான், இவ சின்ன உள்ள போனார். அண்ணா திருமண வயசாயிருச்சு, எப்படியாவது போராடி வெளியில் கூட்டி வந்துருன்ட்டு. போராடதான் முடியும், நம்மளால கத்தத்தான் முடியும். கதவை திறக்கிற அதிகாரம் இல்லை நம்மகிட்ட இல்லை. ஆனால் நான் மாண்புமிக்க ஐயா முதல்வர் அவர்களுக்கு வைக்கிற கோரிக்கை இது, மதத்தை பார்க்காதீர்கள், மனிதத்தை பாருங்கள். இதை கருணை அடிப்படையில் இதை நீங்க இந்த கணக்கில் எடுக்கணும். நீங்க பயப்படுறீங்க சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க. அதிகாரம் இருந்துட்டீங்க, கதவை திறப்புறீங்க, திறந்தா இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செஞ்சுட்டா பிஜேபி காரங்க கத்துவா, அவ்வளவுதானே. இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செஞ்சுட்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பேசாம இருங்க, திறந்து திறந்து விடுங்க. என்ன போறவங்க காவி கொடி காட்டிட்டு இருப்பான், அந்த கருப்பு கொடி காட்டினா இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் கவலைப்படாம நீங்க செய்யணும். திரும்ப திரும்ப உங்களுக்கு இந்த கருத்தை நான் வலியுறுத்துறது காரணம், இதை மனிதாவான அடிப்படையில் அணுகி நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களை விடுதலை செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையில தான் நான் அதை செய்யறேன். தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன் பாருங்க, தொடர்ந்து. அதை
என் தங்கைகள், என் அம்மாக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள் சிந்துகிற அந்த கண்ணைக்கு நீங்க தயவு செய்து கருணை அடிப்படையில் கதவை திறந்து விடுதலை செய்துங்க. எங்க அப்பா அஸ்லாம் பாஷா அவரெல்லாம் 84 வயசு ஆயிடுச்சு, அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு பண்ணு அலைவைத்த பெற்று அவரு ரொம்ப வழியா இருக்குது, ரொம்ப வழியா இருக்குது. என்ன இதே கோவை சிறையில் நான் 45 நாள் இருந்தேன். இப்போ நெருக்கமான எனக்கு நட்பு பழக்கம். அது உடனிருந்தே அந்த வழியை தாங்கியவன் முறையில் தான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன். இதனால இஸ்லாமிய மக்கள் நாம் ஓட்டு போட்டுருவாங்க, எனக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்க, தெரிவிக்க வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் உங்க ஓட்டுக்கானவனே கிடையாது. நான் உன் உணர்வுக்கானவன், உன் உரிமைக்கானவன், உனக்கு உறவானவன். நான் கதை திறக்கலைன்னா எவத்தார் வந்து வைக்க கூடாது சொல்லிட்டேன். நான் சும்மா நோம்பு கஞ்சி குடிக்கவா, இப்பார் வந்து ஒரு நாள் தொப்பியை போட்டு முஸ்லிமா வேஷம் போட்டு போறதெல்லாம் அனுமதிக்க முடியாது. என் உணர்வு, என் உரிமைக்காயம் இல்லை, அதான சரியானது. நான் உண்மையிலேயே உணர்வுபூர்வமாக என் அருமை சொந்தங்களின் விடுதலைக்காக நிற்கிறேன். எனக்கு எந்த பிரதிபலனும் இதில் இல்லை, எதுவும் இல்லை. மேடையில பேசி கலங்கி பேசின என் தங்கச்சியின் கண்ணீரை தொடக்கி தான் நான் நிற்கிறேன் ஒழிய எனக்கு அதுல ஒண்ணும் கிடையாது. அதனால மாண்புமிக்க தமிழக முதல்வர் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மதத்தை பார்க்காமல் மனிதத்தை பார்த்து இந்த அப்பாவி சிறைவாசிகள் 20 ஆண்டுகளுக்கு மேலே வாடிக்கொண்டிருப்பதை கவனத்தில் எடுத்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும்.